الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وأصحابه الطاهرين والمسلمين والمؤمنين كلهم أجمعين أما بعد. கண்ணியமிக்க தாய்மார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதம், அதிலே ஒரு 2 பத்துகள் நிறைவு பெறப்போகிறது. இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் 20 நோன்புகள் நிறைவு பெற்று 21வது நாள் ஆரம்பமாகிறது. 3வது பத்துக்குள்ளே நாம் நுழைய இருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் வைத்த இத்தனை நோன்புகளையும் அல்லாஹ் முழுமையான முறையில் ஏற்றுக்கொள்வானாக. அதிலே நாம் செய்த எல்லா இபாதத்துகளையும் அல்லாஹ் முழுமையான முறையில் ஒப்புக்கொள்வானாக. நாம் வைத்த நோன்புகள், தொழுத தொழுகைகள், தராவீஹ் போன்ற தொழுகைகள், செய்த துவாக்கள், திக்ருகள், ஸலவாத்துகள், என்னென்ன உபகாரங்கள் எல்லாம் செய்தோமோ, செய்த தான தர்மங்கள், சதக்காக்கள், குறிப்பாக ஜகாத்து போன்ற கடமையான தொகைகள், இது அனைத்தையும் அல்லாஹ் ஏற்று முழுமையான நற்கூலியை நமக்கு அல்லாஹ் வழங்குவானாக. கண்ணியமிக்க தாய்மார்களே, 3வது பகுதிக்குள்ளே நுழைய இருக்கிறோம். எனவே நாளை இரவிலிருந்து இந்த ஒற்றைப்படையான இரவுகள் நாளைய தினத்திலிருந்து ஆரம்பமாகிறது. பொதுவாகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யஜ்தஹிது ஃபி அஷ்ரில் அவாஹிரி மா லா யஜ்தஹிது ஃபி கைரிஹி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்ற நாட்களில் இல்லாத அளவிற்கு ரமலானுடைய கடைசி 10 நாட்களில் அதிகமான சிரமத்தை எடுத்து இபாதத்து செய்பவர்களாக இருந்தார்கள் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நமக்கு இந்த ஹதீஸை சொல்லித் தருகிறார்கள். இப்போ கடைசி 10 நாட்கள் என்பது நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய, அதோடு இந்த 20 நாட்களில் நாம் எவ்வளவு அமல் செய்தோமோ அதைவிடவும் அதிகமான முறையில் நாம் நேரத்தை கொடுத்து இந்த கடைசி 10 நாட்களை பயன்படுத்தி கொள்வது நம் மீது மிகுந்த கடமையாக இருக்கிறது. ஆனால் கடைசி இந்த 10 நாட்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்ற நாட்களில் அவர்கள் செய்த இபாதத்துகளை விடவெல்லாம் இந்த ரமலானுடைய கடைசி 10லே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமான அளவு இபாதத்து செய்திருக்கிறார்கள் என்று ஹதீஸிலே வருகிறது. எனவேதான் இந்த கடைசி 10 நாட்களில் கியாமுல் லைல் என்று சொல்லப்படக்கூடிய இரவு தொழுகைகளை நாம் முடிந்த அளவு நிறைய தொழுக வேண்டும். இந்த தராவீஹ் தொழுகையை தவிர்த்து 8 ரக்காத்துகள் கியாமுல் லைல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் தொழுதிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த ரமலானுடைய மாதத்திலே கியாமுல் லைல் என்று சொல்லப்படக்கூடிய இந்த 8 ரக்காத்துகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீண்ட நேரம் தொழுதிருக்கிறார்கள் என்று ஹதீஸிலே நாம் பார்க்கிறோம். எனவே தான் இரவு தொழுகைகளை பொறுத்தவரையிலும் நாயகம் நிறைய ஆர்வம் மூட்டி இருக்கிறார்கள். ஒரு ஹதீஸில் இப்படி வருகிறது, அலைக்கும் பி கியாமுல் லைல், இரவு நேரம் தொழுகுவதை நீங்கள் அவசியமாக்கி கொள்ளுங்கள். ஏனென்றால் ஃபைன்னஹு தர்பு ஸாலிஹீன், அது உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த நல்லடியார்களின் பழக்கமாக இருக்கிறது. நல்லடியார்களின் பழக்கத்தை பின்பற்றுவது உங்களுக்கு கடமையாக இருக்கிறது. எனவே நீங்கள் கியாமுல் லைல் என்று சொல்லப்படக்கூடிய அந்த இரவு தொழுகைகளை நீங்கள் நல்ல முறையில் அதை பின்பற்றி தொழுகுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அது மட்டும் இல்லை, அதற்குண்டான பலனையும் நாயகம் சொல்லி தந்தார்கள். கியாமுல் லைலின் மூலமாக அல்லாஹ் என்னென்ன பாக்கியத்தை தர்றான் அப்படின்னா, 1 குர்பத்துன் இலல்லாஹி தஆலா, கியாமுல் லைல் தொழக்கூடிய ஒரு மனிதருக்கு அல்லாஹுவினுடைய நெருக்கம் கிடைக்கிறது என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உலகத்தில் எத்தனையோ பேருடைய நெருக்கத்தை இந்த மனிதர்கள் ஏங்குகிறார்கள்.
கணவன் மனைவியினுடைய நெருக்கம், மனைவி கணவனுடைய நெருக்கம், பெற்றோர்கள் பிள்ளைகளின் மீது இருக்கக்கூடிய நெருக்கம், இப்படி உறவுகளுக்குள்ளே எத்தனையோ நெருக்கத்தை நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம். ஏதாவது ஒரு வேலையாகணும்னா ஒரு பொறுப்பில் இருப்பவர்களோடு ஒரு நெருக்கம், ஏதாவது ஒரு விதத்திலே ஒருவரோடு ஒரு நெருக்கத்தை தேடக்கூடிய நாம் அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை தேடுகிறோமா என்றால் அதில் நாம் ரொம்ப கவனக்குறைவாக இருக்கிறோம். எனவேதான் அல்லாஹ்வினுடைய நெருக்கம் உங்களுக்கு வேண்டுமானால், குர்பத்தே இலல்லா, அல்லாஹ்வினுடைய நெருக்கம் உங்களுக்கு வேண்டுமானால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், கியாமுல் லைலை, இரவு தொழுகையை நீங்கள் அவசியம் பின்பற்றி வாருங்கள், அதன் மூலமாக அல்லாஹ்வினுடைய நெருக்கம் உங்களுக்கு கிடைக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். இது ஒன்று. ரெண்டாவது ரசூலா சொல்கிறாங்க, முகஃபிரத்துன் லிஸ்ஸய்யிஆத், உங்களுடைய பாவங்களை அழிப்பதற்கு இந்த கியாமுல் லைல் ஒரு நல்ல விஷயமாக இருக்கிறது. இரவு தொழுகை என்பது நம்முடைய பாவங்களை அழிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். இது ரெண்டாவது. மூணாவது, வ மன்ஹாத்துன் அனில் இஸ்மி, பாவத்தை தடுக்கக்கூடிய ஆயுதமாக இந்த கியாமுல் லைல் இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நாம் பாவத்தை தடுப்பதற்கு ஒரு ஆயுதம் வேண்டுமானால் நாயகம் சொன்னாங்க, கியாமுல் லைல் தொழுகுங்க. குறிப்பாக இந்த கடைசி 10 நாட்களிலே நாம் அதிகமான முறையில் இந்த கியாமுல் லைல் என்று சொல்லப்படக்கூடிய இரவு தொழுகைகளை அதிகமாக தொழுகின்ற பொழுது இந்த பலன்களெல்லாம் கிடைக்கிறது. நாலாவதா அடுத்த ரசூல்லா சொன்னாங்க, முத்தர்ரதத்துன் லித்தாஇ அனில் ஜஸத், உடலை விட்டும் நோயை விரட்டக்கூடியதாக இருக்கிறது இந்த கியாமுல் லைல். ஆரோக்கியம் வேண்டுமா, உடலில் சிஹத்து வேண்டுமா, நோயினுடையெல்லாம் உங்களை விட்டு போக வேண்டுமா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இரவு தொழுகையை தொழுது வாருங்கள், கியாமுல் லைலை தொழுது வாருங்கள். இப்போ இந்த பலனெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கியாமுல் லைலினுடைய சிறப்பை குறித்த நாயகம் சொல்லி காட்டுகிறார்கள். சொர்க்கத்திலே ஒரு அறை இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யுரா லாஹிருகா மீ பாத்தினிகா, அதனுடைய உள்ளே இருந்து வெளிப்பகுதி பார்க்கப்படும், அதே மாதிரி வெளியே இருந்து உள்பகுதி பார்க்கப்படும். இப்படிப்பட்ட ஒரு அறை, ஒரு அரண்மனை இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க, நாயகமே அது யாருக்கு? லிமன் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே நாயகமே, அந்த அறையை, அந்த அரண்மனையை அல்லாஹ் யாருக்காக வச்சிருக்கான், யாருக்கு தர காத்திருக்கிறான் என்று நாயகத்திடத்திலே கேட்கப்பட்ட போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 3 விஷயம் சொன்னாங்க. ஒன்று, லிமன் அத்தாபல் கலாம வாத்தஅமத் தஆம வபாத்த காயிமன் வன்னாசு நியாமுன், யார் தன் பேச்சை அழகாக்கி ஏழைகளுக்கு உணவு கொடுத்து மக்களெல்லாம் தூங்கக்கூடிய நேரத்தில் இவர் மட்டும் எழுந்து நின்று அந்த இறைவனை வணங்குகிறாரே, அந்த கியாமுல் லைல் தொழுகையை தொழுகிறாரே, அவருக்குத்தான் இந்த சொர்க்கத்திலே இப்படிப்பட்ட ஒரு மாளிகை, கண்ணாடி மாளிகையை அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் நமக்கு இங்கே ஞாபகப்படுத்த வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. எனவே இந்த கடைசி 10 நாட்களை நாம் மிகவும் கவனமாக கையாள வேண்டும். அந்த ஒற்றைப்படையான இரவுகள் 21, 23, 25, 27 போன்ற 29 இது போன்ற ஒற்றைப்படையான நாட்களில் அதிகமாக நாம் தொழுது திக்ருகளை செய்து ஸலவாத்துகளை அதிகம் சொல்லி அல்லாஹ்விடத்திலே நம்முடைய தேவைகளை கேட்க வேண்டும். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்குண்டான ஒரு வாய்ப்பு இந்த கடைசி 10 நாட்கள் தான் இருக்கிறது. 20 நாட்கள் நம்மளை விட்டு சென்று விட்டது. இந்த ரமதானுடைய மாதத்தை நாம் அடைந்திருக்கிறோம். அல்லாஹ் மிகப்பெரிய பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறார். எத்தனையோ பேர் ரமதானுக்கு முன்னாலேயே சென்று விட்டார்கள். ரமதானை அடையாத நிலையில் எத்தனையோ பேர்கள் வஃபாத்தாகிவிட்டார்கள். ஆனால் அல்லாஹ் நமக்கு இந்த வருடம் இந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான். அடுத்த வருடம் யார் இருப்பார்கள் இல்லை என்று நமக்கு தெரியாது. எனவே நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் இந்த ரமதானுடைய மாதம். இந்த ரமதானுடைய மாதத்தில் 20 நாட்கள் நம்மை விட்டும் கழிந்து விட்டது. நீ நாளை இரவிலிருந்து இன்னும் ஒரு 10 நாட்கள், அதுவும் கடைசி 10 நாட்கள் மட்டும்தான் இருக்கிறது. இந்த கடைசி 10 நாட்களை நம்மால் முடிந்த அளவு நிறைய இபாதத்துகள் செய்ய வேண்டும். பொதுவாக இந்த கடைசி 10 நாளில் இருக்கக்கூடிய பழக்கம் நமக்கு தெரியும். இந்த துணி எடுக்க செல்வது, இது போன்ற நிறைய வேலைகள், பர்ச்சேஸுகள் நடைபெறக்கூடிய நாளாக இந்த கடைசி 10 நாள் இதெல்லாம் செய்கிறது
அது வேறு வழி இல்லை, செய்யணும் அப்படின்னா செய்யலாம், தப்புன்னு இல்லை. இருந்தாலும் அதிலேயே நம்ம நேரத்தை செலவு செய்து இந்த கடைசி 10 நாட்களை பர்ச்சஸுக்குண்டான 10 நாட்களாக ஆக்கி விடாமல் நம்முடைய அவசியமான தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதோடு அதிகமான இந்த 10 நாட்களில் அதிகமான நேரங்களை நாம் அல்லாஹ்விடத்திலே செலவு செய்ய வேண்டும். அல்லாஹ்வினுடைய இபாதத்திலே நம்முடைய நேரங்களை செலவு செய்ய வேண்டும். அதிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கடைசி 10 நாளுக்குள் தான் இந்த லைலத்துல் கத்ர் என்கின்ற புனிதமான அந்த ஒரு நாளையும் வைத்திருக்கிறான். இந்த லைலத்துல் கத்ரை அடைவதற்காக வேண்டித்தான் இந்த கடைசி 10 நாட்களிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறது. எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் தொழுதிருக்காங்க, அவர்களினுடைய கால் வீங்கும் அளவுக்கு நாயகம் தொழுதிருக்கிறார்கள். அவர்களினுடைய பாதம் வீங்கும் அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவிலே தொழுதிருக்கிறார்கள். ஒரு சில சஹாபி சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ் தொழுகும்போது அவர்களோடு நான் போய் நின்றேன், அவங்களை பின்பற்றி தொழுகலாம் என்று போய் நின்றேன். ரசூலுல்லாஹ் பக்கரா சூரா ஓத ஆரம்பித்தாங்க. சரி, பக்கரா சூறாவில் ருக்குக்கு போயிடுவாங்க நினச்சேன். ஆனால் அதற்கு அடுத்தபடியாக நாயகம் மாயிதா சூறாவை ஆரம்பித்து விட்டார்கள், அன்ஆமை ஆரம்பித்து விட்டார்கள். நாயகம் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். எந்த அளவுக்குனா நான் தொழுகையை முடிச்சிடலாமான்னு ஆயிடுச்சு, அந்த அளவுக்கு என்னால் முடியல. ஆனால் ரசூலுல்லாஹ் நின்று வணங்கிக்கிட்டே இருந்தாங்க. அவர்களுடைய பாதங்கள் எல்லாம் வீங்கிவிட்டது. நாயகத்திடத்திலே கேட்கப்பட்டது, நாயகமே ஏன் இந்த அளவு நீங்கள் இபாதத்து செய்கிறீர்கள்? அல்லாஹ் தான் உங்கள் பாவத்தை மன்னித்து விட்டானே, உங்கள் குற்றங்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் மன்னிச்சுட்டானே. நபியை நீங்கள் செய்கின்ற முந்தைய பிந்தைய பாவங்கள் எல்லாவற்றையும் நான் மன்னித்து விட்டேன் என்று அல்லாஹ் உங்களுக்கு குர்ஆனிலேயே உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கானே. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் முத்தான முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகிய நீங்கள் என்ன பாவம் செய்வீர்கள்? நீங்கள் பாவமே அறியாத, பாவமே செய்யாத, உங்கள் வாழ்க்கையில் ஒரு தடவை கூட பொய் சொல்லாத, ஒரு தடவை கூட எந்த ஒரு குற்றமும் செய்யாத நீங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் நின்று வணங்குகிறீர்களே, என்ன காரணம் என்று நாயகத்திடத்திலே கேட்டபொழுது நம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஃபலா அகூன அப்தன் ஷகூரா, நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக ஆக வேண்டாமா? நான் அல்லாஹ்வுக்கு முழுமையான முறையில் நன்றி செலுத்தக்கூடிய நல்ல அடியானாக நான் ஆக வேண்டாமா? எனவே தான் இன்று வணங்குகிறேன். என்னுடைய பாவத்தை போக்குவதற்காக நான் இன்று வணங்கவில்லை, மாறாக அல்லாஹ்விடத்திலே நான் நன்றி கொண்ட அடியானாக ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இந்த அளவு வணங்குகிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பாருங்கள், பாவமே இல்லாத நபி, பாவமே செய்யாத ஒரு முத்து நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அல்லாஹ்விடத்திலே நல்லடியாராக ஆக வேண்டும், நன்றி செலுத்தக்கூடிய அடியாராக ஆக வேண்டும் என்பதற்காக இரவெல்லாம் கால் வலிக்க, அவர்கள் இரவெல்லாம் கால் வீங்க நின்று தொழுதிருக்கிறார்கள் என்றால், காலமெல்லாம் நேரமெல்லாம் எல்லா நேரங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் பாவங்களிலேயே மூழ்கி திறக்கக்கூடிய நம் போன்ற மனிதர்கள் கால் வீங்க அல்ல உடல் வீங்க தொழுதாலும் அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக ஆக முடியாது. எனவே நாம் இந்த நாட்களை, இந்த கடைசி 10 நாட்களை முடிந்த அளவு அதிகமான கியாமுல் லைல், ஒரு 8 ரக்காத்துகளோ அல்லது ஒரு 12 ரக்காத்துகளோ நம்மால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நின்று வணங்கி அல்லாஹ்விடத்திலே நாம் நம்முடைய பாவ மன்னிப்பை பெற வேண்டும். கடைசி 10 நாட்கள் நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடக்கூடிய கடைசி 10 நாட்கள், சொர்க்கத்தை அல்லாஹ்விடத்திலே கேட்கக்கூடிய அந்த 10 நாட்கள்.